ஹாய் காய்ஸ் வணக்கம். இந்த உலகம் நம்மளை ஏமாத்துறதுக்கு முன்னாடி நம்மளே ஏமாந்துடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நிறைய மனுஷங்க செய்கிற வேலை அது மாதிரி தான் இருக்குது. நார்மலாக வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி வந்துச்சு. எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த டெலிகிராம் இதுக்கு வந்து நீங்கள் குழுவில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அந்த குழுவில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே ஒரு பர்சன் வந்து ஒரு ஆஃபர் வேணுமான்னு கேட்டார். அந்த ஆஃபர் என்னடா நமக்கெல்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு ரொம்ப பொக்கிஷம் வச்சுருக்க ஆட்களாக இருக்குமோ. அவங்களோட டெலிகிராமோட டிபிஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஃபாரினர்ஸ் ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன டவுட் வந்துச்சு மிஸ்டேக்கில். ஏன்னா திடீர்னு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்த மாதிரி இருக்குது இனிஷியல் ஸ்டேஜில். என்னடா திடீர்னு இப்படி மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஃபோட்டோவை 2வது நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதை நல்லா கிளியராக வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு டவுட் வந்துடுச்சு. ஸோ டேரெக்டாக அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஷாக்கிங்காக இருந்துச்சு. நைஜீரியாவில் இருக்கிற மனுஷங்க தான் அங்கே தெரிஞ்சாங்க. நைஜீரியாவில் இருந்து இந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்ம மனுஷங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நல்ல விஷயமாட்டு ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. எப்படி அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, வெறும் 3500 நீங்கள் அதில் பே பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆக்சுவலாக அது ஃபாரினர்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்டடி பண்ண வர ஒரு பர்சன் இந்தியாவில் வந்து இருக்கிற ஃபோன் நம்பரை வாங்கி சிம் கார்டு வாங்கி அவங்க அந்த ஃபோன் நம்பரில் ஜிபே ஓப்பன் பண்ணி, இல்லை உங்களுக்கு என்ன பேடிஎம்மோ பேபாலோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறேன். 3500க்கு 95,000 உங்களுக்கு கிடைக்கும் ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா சல்லி பைசா கூட கிடைக்காது. சரி இப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திரும்ப ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேலண்டிக் அப்படின்னு சொல்லிட்டு, வேலண்டிக் டோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ராமா படுத்துறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலண்டிக் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஐடி கம்பெனி. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஃபேக்காக ஒரு வேலண்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் உங்களை வந்து 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 20 ரூபா கிடைக்கும், ஒரு மாதத்தில் 22 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா முதல்ல ஒரு 6 மாதம் இப்படி தள்ளி கொண்டு போனோன்னா எல்லோரும் நம்பி கோடிக்கணக்கில் போடுவாங்க, மொத்தமாக சுருட்டிட்டு நம்ம நாட்டை விட்டே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்க ஒரு பர்சன் தான் ஜெர்மனியில் இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஐடி வச்சு அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜஸ்ட் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸை நான் விசிட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க பெங்களூரில் இருக்குன்னு சொன்னாங்க. பெங்களூரில் இருக்க அட்ரஸ் அனுப்புங்க அண்டு லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், அதர் அண்டு இன்க்ளூடிங் காண்டாக்ட் வரைக்கும் எனக்கு வேணுங்க, நான் அப்போ தான் விசிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். காண்டாக்டாக டெம்பரரி என்னோடய ஆஃபீஸில் ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஃபோன் ஒர்க் ஆனால் தான் நான் உங்களை அந்த லொக்கேஷன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் லொக்கேஷன் வாங்க, அங்கே ஒரு 4 பேரை விட்டு உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம், அடிக்கிறத குறையா நாங்கள் அடியால் வச்சு அடிச்சிடறோம்னு சொல்லி மிரட்டுறது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்பி வந்து பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க கொடுக்குற ஆஃபர் என்ன அப்படின்னு சொன்னால், 500 போட்டிங்கன்னா 1200 வரைக்கும் கிடைக்கும், 1200 போட்டிங்கன்னா 2500 நீட்டு கிடைக்கும். அதில் எத்தனை க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. 1 கோடி ரூபா போட்டோன்னு மொத்தமாக நாம் போட்டு போயிடலான்னு இருக்காங்க அவங்க. ஸோ புத்தி இருந்தால் பொழைச்சிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஏமாத்திரவே இருக்கிற வரைக்கும், ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிட்டே தான் இருப்பான். இது நான் சொல்லலைங்க, முன்னாடி இருந்த அறிஞர்களே சொல்லிட்டாங்க. புதுசாக நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன் அப்படி சொன்னோன்னா, ஒரு மனுஷன் ஒரு சேரிட்டிக்காக ஒரு 500 செலவு பண்ண மாட்டான். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஆசையினால் 500 செலவு பண்ணுவான். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு மனுஷன் கொடுக்குற ₹1 அப்படின்னு சொல்லும்போது, எல்லோரும் ₹1 கொடுத்துட்டா எவ்வளோ? இந்தியன்ஸோட பாப்புலேஷன் மொத்தமே 115 கோடி. ஸோ இந்த 115 கோடி ரூபாய் ஆளுக்கு ₹1 வச்சு கொடுத்தாலே கிடச்சிருமே. இப்போ ₹500 வச்சு நம்ம எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, ஐயோ, எலன் மஸ்கை விட அதிகமாக சம்பாதிக்கிறது அவங்களோட பிளானாக இருந்தாலும் அந்த திருட்டு கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிறது நம்மளோட பிளானாக இருக்கக்கூடாது. ஸோ ஓகே, கீப் சேவ் யுவர் மணி. அதிக ஆசைக்காக காசை செலவு பண்ணிடாதுங்க. திரும்ப ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.